வணக்கம். கொலு பொம்மைகள்லாம் பார்க்க போகிறோம். சென்னை பூஜா சென்டர், நம்முடைய காஞ்சிபுரம் பொம்மைகள் இவங்க கிட்ட நல்ல தாராளமாக கிடைக்கும். திவ்ய தேச பெருமாள் கலெக்ஷன் பார்க்க போகிறோம். தசாவதாரம் அப்படியே அந்த 10 பெருமாளுடைய திவ்ய சுரூபங்களும் ஒரே திருமேனியில் வந்தால் எப்படி இருக்கும், அதுதான் இந்த சிலையுடைய அற்புதமே. இங்கே பார்த்தீங்கன்னா உச்சியில் இருக்கக்கூடிய அந்த மயிலிறகு அது கிருஷ்ணாவதாரத்தை குறிக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வராகர், இந்த பக்கம் நரசிம்மர் வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா மச்சாவதாரம் கூர்மாவதாரம் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஏற்கலப்பை வச்சிருக்காரு இல்லையா, அது பலராமருக்குரியது வந்துடும். பரசுராமருடைய கோடரி வரும், வாமன அவதாரத்திற்குரிய கொடை வரும், வில் நமக்கு ராமாவதாரத்துக்கு வந்துடும். ஸோ எல்லா அவதாரங்களும் ஒன்று திரட்டி இருக்கக்கூடிய ஒரே சிலையில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது குழந்தைகளுக்கு காட்டும் போதே நமக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இத்தனை அவதாரங்களும் ஒன்றிணைஞ்சு ஒரே திருமேனியில் நம்ம பார்க்குறோம். இது அழகான ஒரு சிலை. நம்ம 10 அவதாரமும் நம்மளால் தனித்தனியாக பொம்மைகள் பெரிய பட்ஜெட்டில் வாங்கி வைக்க முடியல அப்படின்னா ஒரே பொம்மையில் 10 அவதாரமும் இணைஞ்சதை வாங்கி வச்சுக்கலாம். திருப்புல்லானி சந்தான கோபாலகிருஷ்ணன் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்களேன். அப்படியே கால் எடுத்து வாயில் வச்சுக்கிறத என்ன தத்துவம் சொல்லுவாங்கன்னா, என்னதான் இருக்குது என்னுடைய திருவடியில், எல்லா பக்தர்களும் என்னுடைய பாதம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாதத்துக்கு நமஸ்காரம் பண்ணி திருவடியை சரணடைகிறாங்களே கிருஷ்ண பக்தர்கள்லாம், அப்படி என்னதான் என்னுடைய திருவடியில் இருக்குன்னு கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய திருவடியை தானே சுவைச்சு பார்க்குறாரு அப்படின்னு ஒரு தத்துவம் சொல்லுவாங்க. திருப்புல்லானி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சந்தான கோபாலகிருஷ்ணனை தான் நீங்கள் தரிசனம் பண்ணுறீங்க. ஆதிசேஷன் மேலே சயனிச்சிட்டு இருக்கக்கூடிய அழகான குட்டி கிருஷ்ணர். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த பெருமாளை, இந்த கிருஷ்ணரை ஆதிசேஷனோட வாங்கி வச்சு வழிபாடு பண்ணி குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிக்கலாம். பார்க்கடல் கடையிற ஒரு அற்புதமான காட்சி பேப்பர் மிஷில் வந்திருக்கு. இது வரைக்கும் நமக்கு மண்பொம்மையில் மட்டுமே கிடைச்சிட்டு இருந்தது. பேப்பர் மிஷில் நல்ல அழகான ஃபினிஷிங்கில் ப்ரீமியம் குவாலிட்டியில் கிடைக்கிது. இங்கே பார்த்தீங்கன்னா தேவர்கள் ஒரு டோனில், அசுரர்கள் அந்த பக்கம். ஸோ தேவர்கள் அசுரர்கள் வாசுகி பாம்பு அப்படின்னு அந்த செட்டப் வரும். மோகினி அந்த அமிர்த கலசத்தை எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கிறது. இங்கே சிவபெருமான் பார்வதி வந்துருவாங்க ஜோடியா. அந்த பக்கம் பிரம்மாவும் சரஸ்வதியும் ஜோடியாக வந்துருவாங்க. நாரதர் இல்லாமல் எந்த கலகமும் கிடையாது, நன்மையும் கிடையாது. அதனால் நாரதர் அங்கே வந்துருவார். மகாலட்சுமி தாயார் பார்க்கடல்லேருந்து வெளிப்பட்டதுனால மகாலட்சுமி தாயார் இங்கே இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த செட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக பார்க்கடல் செட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிக்க முடியும். இங்கே பாருங்களேன், ரொம்ப அழகாக ஒரு சிலை. இந்த சிலை பார்த்தீங்கன்னா காமதேனு கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய பசு. அப்புறம் கற்பக விருட்ச மரம், அந்த மரத்துக்கு கீழே நின்று யார் என்ன நினைச்சாலும் அது கிடைக்கும், தேவலோகத்து மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மகாலட்சுமி, சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி. ஸோ மூன்றும் இணைஞ்ச ஒரு சிலை அப்படிங்கிறதுனால இதை வச்சு வழிபாடு பண்ணும்போது சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை. ஸோ நவராத்திரியில் கண்டிப்பாக வச்சு வழிபாடு பண்ணணும். குழலூதக்கூடிய அழகான கிருஷ்ணர். கிருஷ்ணர் நல்லா வெண்ணையும் பாலும் தயிரும் சாப்பிட்டு நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்காரு. இந்த சிலையில் பாருங்கள், நிறைய ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணி அந்த ஒரு அழகை இன்னும் கூட்டியிருக்காங்க. நல்ல பெயிண்டிங் ரொம்ப அழகாக இருக்குது, நேர்த்தியாக இருக்குது. பார்க்குறதுக்கு கண்கள் வரையப்பட்டிருக்கிறது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ட்ரெஸ்ஸிங் மெயினாக சூப்பராக இருக்குது கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணர் நிற்கக்கூடிய அந்த கால் அழகு எல்லாமே ரொம்ப தத்ரூபமான ஒரு சிலையாக, கிட்டத்தட்ட 3 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய சிலையாக இந்த சிலை இருக்குது. அடுத்தது கிருஷ்ணரும் ஆண்டாலும் திருமண கோலத்தில் அழகான ஒரு காதல் திருமணம் கைகூடணும், மனசில் நினைச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பத்தோடு இருக்கிறவங்க கிருஷ்ணரையும் ஆண்டாலையும் சேர்த்து வச்சு இந்த நவராத்திரியில் வழிபாடு பண்ணுங்க. அடுத்தது குழந்தை பாக்கியத்துக்காக ஆசைப்படுறவங்க தவழக்கூடிய கிருஷ்ணரை நம்ம வழிபாடு பண்ணி நம்ம வீட்லேயும் ஒரு கிருஷ்ணரோ அல்லது ராதையோ தவழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கும்பகர்ணன் நீங்கள் பார்க்குறீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த பொம்மையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக வடிவமைச்சிருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன பொம்மைகளுக்கும் அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அவ்வளோ அழகாக, அதாவது மூக்கில் அந்த குச்சியை வச்சு குத்துற மாதிரி, காதில் வாத்தியத்தை இசைக்கிற மாதிரி, இங்கே யானையை வச்சு பிடிச்சி தள்ளி எழுப்புற மாதிரி, அப்புறம் அந்த படியில்
ஏணிப்படி வச்சு ஒருத்தர் போய் ஏறுற மாதிரி, அவர் தொப்பையிலேயே உட்காந்துட்டு ஒருத்தர் மிதிக்கிற மாதிரி, எல்லாமே இந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி கும்பகர்ணனோட செட்டு நீங்கள் பார்க்குறீங்க. இந்த குவாலிட்டியில் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க முடியாது. நிறைய கேரக்டர்ஸ் இதில் வர்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அந்த மாதிரி ஒரு அழகான கொலு பொம்மை தான் நீங்கள் பார்க்குறீங்க. திருப்பதி பாலாஜி தான் முதல்ல. எத்தனை கோடி பெருமாள் இருந்தாலும் திருப்பதி பாலாஜி அலமேலு மங்கா தாயாரை நம்ம இப்போ பார்க்குறோம். அயோத்தியா ராம்லல்லா தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அயோத்தியா ராமர் ரொம்ப அழகாக நல்ல நேர்த்தியாக எத்தனையோ பொம்மைகள் வடிவமைக்கிறாங்க. ஆனால் டீட்டெயிலிங் பக்காவாக கொடுத்து சுற்றி அந்த தசாவதார அமைப்புகள் வர்ற மாதிரி, கருடன் ஆஞ்சநேயர் வரக்கூடிய திருக்கோலம் அதெல்லாம் தனியாக கலரிங் பண்ணி பிரித்து காட்டி, எப்படி அயோத்தியாவில் ராம்லல்லா அழகாக அந்த திருமேனியை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. வில்லுலேருந்து எல்லாம் ரொம்ப அழகான குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தல சயன பெருமாள். இந்த பெருமாள் பாருங்களேன், 4 திருக்கரங்கள் இருக்குது. 2 கரங்களை அவர் நேராக நம்ம மனுஷங்க படுத்துட்டு இருக்க மாதிரி படுத்துட்டு இருக்காரு. ஒரு திருக்கரம் இந்த பக்கம் ஒரு கையை தூக்கி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. இந்த தல சயன பெருமாள் இவரை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கும் போது நிலம் சம்பந்தப்பட்ட சொத்து தகராறு இந்த மாதிரியான விஷயங்கள் வாக்குவாதங்கள்லாம் போயிட்டுருக்கு, கோர்ட்டு கேஸ் அப்படின்னா அதெல்லாம் சால்வ் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை நிலவுது. மகாபலிபுரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய தலசயன பெருமாள். திருவள்ளூர் வீரராகவ பெருமாளை நீங்கள் வெவ்வேறு சொரூபங்களில் முன்னாடியெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ கோயிலில் இருக்கக்கூடிய சொரூபத்திலேயே நீங்கள் அழகாக பார்க்குறீங்க. வைத்தியர் டாக்டர் வீரராகவ பெருமாள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வைஷ்ணவர்கள் திருவள்ளூர் போய் தான் உடல் நல கோளாறுகள் இருந்ததுன்னா அங்கே தான் பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. உற்சவமூர்த்தியோடு வேணும்னாலும் நமக்கு வீரராகவ பெருமாள் கிடைக்கும். உற்சவமூர்த்தி தாயாரோடு இல்லாமல் தனியாக நமக்கு மூலஸ்தானத்தில் இருக்கிற பெருமாள் மட்டும் போதும் அப்படின்னாலும், அதாவது இதற்கு அடுத்த சின்ன சைஸில் அவைலபிளாக இருக்குது, அப்படி வாங்கிக்கலாம். திவ்ய தேச பெருமாள் வரிசை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். காஞ்சி வரதர் பெருந்தேவி தாயார் 2 பேரையும் நம்ம ஒருங்கிணைஞ்சு அழகாக பார்க்குறோம். காஞ்சி வரதருக்கு இணையாக யாரையாவது வரம் கொடுக்கக்கூடியவரை நம்ம காட்ட முடியுமா? வரதராஜ பெருமாள் வரங்களை அள்ளி கொடுப்பதற்காக இருக்கக்கூடிய பெருமாள். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மீசை வச்சுக்கிட்டு சூப்பராக பார்த்தனுக்கு சாரதியாக தேரோட்டியாக அந்த பாவனையோடு இருப்பார். கையில் சங்கு மட்டும்தான் வச்சுருப்பார், சக்கரம் இருக்காது. ஏன்னா ஆயுதங்கள் எடுக்க மாட்டேன், போரில் நான் கலந்துக்க மாட்டேன், எந்த ஆயுத பிரயோகமும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால பெருமாள் சங்கு மட்டும் வச்சுருப்பார். அழகான பெருமாள் உடைவாள்லாம் வச்சிட்ருப்பார் கையில். அப்படி ஒரு சூப்பரான மீசை வச்சிட்டு இருக்கக்கூடிய பெருமாள் தான் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் தாயாரோடு தரிசனம் பண்ணிக்கிறோம். கூடல் நகரம் அப்படிங்கிறது என்ன? மதுரை. மதுரையில் எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய கூடல் அழகர் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அழகர்னா உண்மையிலே கல்லழகர் எந்த அளவுக்கு அழகோ அந்த மாதிரி இங்கே ஆபரணங்கள் எவ்வளோ நேர்த்தியாக இருக்குது பாருங்க. அந்த அவர் போட்டுட்ருக்கிற அந்த நகைகள்லாம் சாதாரணமாக மோல்டில் மற்ற விக்கிரகங்களில் இருக்கிற மாதிரி இல்லாமல் சற்று வித்தியாசப்பட்டு இருக்கிறத இங்கே பார்க்கலாம். ரொம்ப அழகாக தாயார் பூதேவி ஸ்ரீதேவியோடு இருக்கக்கூடிய கூடல் அழகர் பெருமாள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. கும்பாபிஷேகம் போன வருஷம் நடந்திருக்கு, அதனால் வாங்கி வச்சு மதுரை மக்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கணும். திருவல்லாரை கோயிலில் எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய புண்டரீகாட்ச பெருமாள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப அழகான திருமேனியோடு சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடிய அழகான பெருமாளை நம்ம பார்க்குறோம். வரிசையாக நம்ம திவ்ய தேச பெருமாள் தான் பார்த்துட்ருக்கோம். பரமபதநாதர் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பரமபதநாதர் தான் நம்ம பார்க்குறோம். பூதேவி ஸ்ரீதேவி நீலாதேவி 3 மனைவியரோடு இருக்கக்கூடிய பெருமாள் பரமபதநாதர். ஆதிசேஷன் மேலே அழகாக ராஜா மாதிரி உட்கார்ந்துருக்கக்கூடிய திருக்கோலம். ஷோலிங்கர் நரசிம்மர் யோக நரசிம்மராக இருக்கக்கூடியது, யோக ஆஞ்சநேயர் பக்கத்தில் இருக்கிறதும், அமிர்தவல்லி தாயார் இருக்கிறதும் நம்ம பார்க்குறோம். நான் ரொம்ப போக ஆசைப்படக்கூடிய ஒரு கோயில். நான் பொதுவாக இந்த மாதிரி தெய்வத்தை பற்றி பேசிட்டா என்னை உடனே கூப்பிட்டுருவாரு, அந்த மாதிரி கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். ஷோலிங்கர் நரசிம்மரை வெகு விரைவில் நான் தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அஷ்டபுஜ பெருமாள் 8 திருக்கரங்களோடு பெருமாள்
பெருமாளும் தாயாரும் கைகளை இணைச்ச மாதிரி இருக்கிற அழகான சொரூபத்தில் நம்ம பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கருடாழ்வார் பெருமாளை அமர்ந்த கோலத்தில் அப்படியே தாங்கினபடி தாயாரையும் பெருமாளையும் அப்படி சுமந்து நிற்கக்கூடிய அந்த ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். அஷ்டபுஜ பெருமாள் லிட்ரலி ஒரு 3 அடி உயரத்துக்கு வந்துருவாங்க. தேவாதி தேவன் தேவராஜ பெருமாள், காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. மார்க்கண்டேயர் பூதேவி சமேதராக இருக்கக்கூடிய தேவராஜ பெருமாள். ஒரு மாதிரி கிரே கலரில் அந்த ஸ்டோன் ஃபினிஷ் வந்து ரொம்ப அழகான கலரிங்கில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. திருப்பதி பெருமாள் அவரை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்கன்னா, ஒரே ஒரு மாலை போட்டு நகைகள்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரியான பெருமாளை அந்த தோற்றத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக ஃபைபரில் வந்துக்கிட்டு இருந்தது, இப்போ பேப்பர் மிஷ்லையும் நமக்கு 1.5 அடி உயரத்தில் கிடைக்கிது. மங்களாசாசன பெருமாள் இவர் வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் திருமுகம் கொஞ்சோண்டு தெரிகிற அளவுக்கு, மற்ற இடங்கள் பூரா நகையை போட்டு அவர் கோடீஸ்வரர் அப்படிங்கிறத வெளிக்காட்டக்கூடிய அளவுக்கு திருப்பதி மங்களாசாசன பெருமாள் பார்க்குறீங்க. இந்த 4 பேரும் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகான சிலைகள் வரிசையாக நம்ம பார்ப்போம். லக்ஷ்மி நரசிம்மர் முதல்ல பார்க்குறீங்க. அந்த நரசிம்மம் அப்படின்னா அந்த சிங்க முகம் எவ்வளோ நேர்த்தியாக வடிவமைச்சிருக்கிறத இங்கே பார்க்குறோம். லக்ஷ்மி கிளி கொஞ்சக்கூடிய அழகோடு இருக்கிறதையும் பார்க்குறோம். அடுத்தது லக்ஷ்மி ஹயக்ரீவர். ஹயக்ரீவர் கல்விக்கான குருவாக இருக்கிறதுனால சரஸ்வதிக்கே குரு ஹயக்ரீவர். அதனால் இந்த வருஷம் 10th 12th படிக்கிறவங்க நல்ல மார்க் எடுக்கணுன்னா லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாட்டுக்காக வாங்கி வைங்க. அடுத்தது லக்ஷ்மி நாராயணர் நம்ம பார்க்குறோம். ஸோ வைஷ்ணவர்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஸ்வரூபமாக நமக்கு லக்ஷ்மி நாராயணர் இருக்கார். அடுத்தது இங்கே பார்க்குறது லக்ஷ்மி வராகர். லக்ஷ்மி வராகர் பாருங்கள், வராகருடைய முகம் அந்த பன்றி முகம் அப்படியே வெளிப்படுற மாதிரி அழகாக எல்லாத்துலேயுமே லக்ஷ்மி தேவியோடைய அழகும் பெருமாளுடைய திவ்ய முகமும் ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி நல்ல குவாலிட்டியில் இந்த 4 சிலைகளும் இருக்குது. பத்ராச்சலம் ராமர் பார்க்குறீங்க. ஆந்திராவில் இருக்கக்கூடிய பத்ராச்சலம் ராமர் மடியில் சீதா அமர்ந்திருப்பாங்க. லக்ஷ்மணர் பக்கத்துலேயே வருவார். ஆதிசேஷன் அம்சமாக லக்ஷ்மணர் அங்கே இருப்பார். ஸோ ரொம்ப பெரிய சைஸில் கிடச்சிட்டு இருந்தது, இப்போ நமக்கு 1.25 அடி சைஸில் கிடைக்கிது. ரொம்ப அழகான குவாலிட்டிலையும் கிடைக்கிது. மேலக்கோட்டை பெருமாளுடைய உற்சவ மூர்த்திகள் நம்ம பார்க்குறோம். கருடன் மேலே இருக்கிறதும் தனிச்சு பெருமாள் வரக்கூடியதும் அப்படி வைரமுடி சேவை அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சி தான் நம்ம 2 சிலைகளாக உற்சவ மூர்த்தியை நம்ம பார்க்குறோம். ராமர், லக்ஷ்மணர், சீதா, ஹனுமன், ராம் பரிவார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அழகான ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்காங்க பாருங்கள். ராமருடைய அழகு அந்த முகத்தில் ரொம்ப நல்ல அந்த கலர் டோன், ராமருடைய கலர், ராமர் கலர்னே சொல்லுவோம் இல்லையா, அந்த கலர் டோனோட. சீதாதேவி எவ்வளோ நளினமாக அழகாக வடிவமாக இருக்காங்க பாருங்கள். ஆஞ்சநேயர் அவ்வளோ பவ்யமாக கைகூப்பி அமர்ந்தபடி இருக்கக்கூடிய திருக்கோலம். லக்ஷ்மணர் பக்கத்தில் அண்ணாவுக்கு சேவகம் புரிவதற்காகவே பிறந்த மாதிரி இருக்கக்கூடிய லக்ஷ்மணர். இப்படி ராம் பரிவார் செட்டு நம்ம பார்க்குறோம். ஜலநாராயண பெருமாள், நேபாளத்தில் இருக்கக்கூடிய ஜலநாராயண பெருமாள் தண்ணியிலேயே கிடப்பார். எப்போதும் ஆதிசேஷன் மேலே பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமாள் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி ஆதிசேஷனை படுக்கையாக போட்டு அதில் சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஜலநாராயண பெருமாளை தான் நம்ம பார்க்குறோம். கொலு இப்போ தான் வைக்க ஆரம்பிக்கிறோம். சின்ன வீடாக இருக்குது, 3 படி தான் வைக்க முடியும்னா அழகாக எப்படி நம்ம அமைச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் யோசித்து சென்னை பூஜா சென்டர் சில ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, எல்லா பொம்மைகளும் ஒரே நபர் ஒரே இடத்துல இருந்து வாங்கப்பட்டது. அது பார்த்தீங்கன்னா கண்ணோட அழகு, அந்த பிரபை எல்லாமே பார்த்தீங்கன்னா அதனால் யூனிஃபார்மாக இருக்கும். நமக்கு வந்து இந்த கொலுப்படியில் வைக்கும்போது அந்த நேர்த்தி அழகு எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கக்கூடியது நம்ம பார்க்குறோம். துர்காலட்சுமி சரஸ்வதி தான் மேல் படியில் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த முப்பெரும் தேவியருக்கான விழா தான் நவராத்திரிங்கிறதுனால துர்காலட்சுமி சரஸ்வதி, அப்புறம் மேண்டேட்ரியாக நம்ம பிள்ளையார் வச்சு தான் நம்ம நவராத்திரி விழா தொடங்குவோம். முருகப்பெருமானும் இங்கே இருக்கார். அடுத்து 5 அம்பாள் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வராகி அம்மன் பார்க்குறீங்க, அடுத்தது கருமாரி அம்மன் பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் ராஜராஜேஸ்வரி, அடுத்தது அன்னபூரணி, பாலாம்பிகை, இப்படி 5 தெய்வங்கள் அம்பாளாக நம்ம பார்க்குறோம். கீழே பார்த்தீங்கன்னா தவழக்கூடிய கிருஷ்ணர், ஏன்னா குழந்தைகள்லாம் எல்லா வீட்லேயும் இருக்கிறதுனால தவழக்கூடிய கிருஷ்ணர், பாண்டுரங்கன் ருக்குமாயி, அடுத்தது ராம் பரிவார் செட்டு.
இப்படி இந்த 3 படிக்குரிய பொம்மைகளை மொத்தமாக நீங்கள் பேக்கேஜாக வாங்கி ஒரே இடத்துல சென்னை பூஜா சென்டரில் அழகாக நேர்த்தியாக யூனிஃபார்மாக இருக்கக்கூடிய பொம்மைகளை வாங்கி நீங்கள் நேரடியாக எந்த ஒரு பிரயத்தனமும் இல்லாமல் டக்குன்னு எடுத்து கொலுவை வச்சிடலாம். ஏன்னா ஒன்று சைஸ் எல்லாம் பாருங்கள், அழகாக ஒன்று மறைக்காமல் நேர்த்தியாக வச்சு காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி பொம்மைகள் நீங்கள் வரிசை கிரமத்தை வேணால் மாற்றிக்கலாம். மேபி ராமர் செட்டை வந்து நீங்கள் மேலே வச்சுட்டு கீழே அம்பாலெல்லாம் அப்படி துர்காலட்சுமி சரஸ்வதியை பூஜை பண்ணுறதுக்கு வாகா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த 3 படிகளுக்குரிய நிறைஞ்ச மாதிரி இருக்குது பாருங்க. இப்படி நீங்கள் செட்டாக மொத்தமாக வாங்கிக்கலாம். துர்காலட்சுமி சரஸ்வதி நம்ம பார்க்குறோம், பிள்ளையார் பார்க்குறோம். அடுத்தது அஷ்டலக்ஷ்மிகள் வர்றாங்க. ஸோ அஷ்ட ஐஸ்வர்யங்களை தரக்கூடிய அஷ்டலக்ஷ்மிகள். அடுத்த வரிசையில் 2வது படியில் தசாவதார பொம்மைகள் 5 இன்ச்சஸில் நமக்கு இவ்வளோ குவாலிட்டி ப்ளஸ் வந்து இது பேப்பர் மெஷில் லைட் வெயிட்டாக இருக்கும், அப்ராட் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாகா இருக்கும். அடுத்த வரிசையில் ஃபுல்லாக முருகப்பெருமானுடைய அறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சொரூபங்களையும் நம்ம பார்க்குறோம். இந்த 2 பாவை விளக்குகள் 2 பக்கமும் வச்சுருக்காங்க பாருங்கள். அது வந்து கிளேல. மற்ற எல்லா பொம்மைகளுமே நமக்கு பேப்பர் மெஷில் வரும். 5 இன்ச்சஸ் டால்ஸு நம்ம இப்போ புதுசாக கொலு வைக்கிறதுக்கு வாகா இருக்கும். இந்த 2 பாவை விளக்குகளும் ஃப்ரீயாக வரும். இது வந்து டோட்டலாக 7500 ருபீஸ். இந்த 3 படியில் இருக்கக்கூடிய இத்தனை பொம்மைகள். சென்னை பூஜா சென்டரில் இப்போ இருக்கக்கூடிய பொம்மை கலெக்ஷன்ஸில் ஒரு பகுதியை தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள், இன்னும் ஏராளமான கலெக்ஷன்ஸை நீங்கள் பார்க்கலாம். உங்களோட பட்ஜெட் அண்டு உங்களுக்கு என்ன சைஸில் தேவைப்படுதோ அது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஜூலை மாதத்தில் புதுசாக நிறைய பொம்மைகள் வரப்போகுது. நான் நிச்சயமாக அந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய வீடியோவாக நிறைய கலெக்ஷன்ஸோடு நான் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில், அழகான பெயிண்டிங்கில், நல்ல நேர்த்தியாக செய்யப்பட்ட பொம்மைகள். ஸோ அட்ரஸ், ஃபோன் நம்பர், அவங்க வந்து வேர்ல்டு வைடு ஷிப்பிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த பேக்கிங்லலாம் எந்த கவலையும் பட தேவையில்ல. நல்ல குவாலிட்டி பேக்கிங் பண்ணி உங்களுக்கு வந்து சேரும் பொம்மைகள். ஸோ நீங்கள் கண்டிப்பாக சென்னை பூஜா சென்டரை காண்டாக்ட் பண்ணி இன்றைக்கி வீடியோவில் பார்த்த பொம்மைகளில் உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இது வரைக்கும் கொலு வைக்கலை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஒரு முயற்சி எடுத்து வர்ற வருஷம் அம்பாலை கொண்டாடுறதுக்காக இந்த வருகின்ற நவராத்திரியில் கொலு வைங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து இந்த படிக்கட்டுகள் எப்படி உயரத்துக்கு கொண்டு போகுதோ அதே மாதிரி வாழ்க்கையோட தரமும் உயர்றதை கண்கூடாக பார்ப்பீங்க. நிறைய நவராத்திரி பிரியர்கள் இது வரைக்கும் கொலு வச்சவங்க அடுத்த வருஷம்னு முதல்ல 20 பொம்மைகள் வச்சுருந்தேன், இப்போ 200 பொம்மைகள்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே நமக்கு ஐஸ்வர்யம் சேர்ந்ததுனால தான் நம்ம திரும்ப அம்பாளுக்கு நிறைய செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நிறைய பொம்மைகள் நம்ம வாங்கிட்டே இருக்கோம். அதனால் நீங்கள் கட்டாயம் கொலு வைக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த நவராத்திரி எல்லாருக்கும் எல்லா விதமான சுபிட்சங்களையும் தரணும்னு நான் மனதார அன்னை மீனாட்சியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.